வெல்கம் டு வடப்பூச்சி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா புலாவ் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கணும். அப்புறம் கீ ரைஸ் எப்பவுமே கீ இருந்தால் தான் நிறைய இருந்தால் தான் அதோட டேஸ்ட் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அதனால கீ ஆட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயும் கீயும் நல்லா இப்போ உருகி வர வரைக்கும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயும் கீயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்க, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார்ட் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சில்லியும் ஆனியனும் சேர்த்துக்கலாம். புலாவ் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது அதனால் நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் புலாவுக்கு. தென் நான் எப்போவுமே வீட்டில் தான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து இல்லை, அதனால் நான் வந்து ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்ச இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு போட்டு அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா வந்து இந்த ரைஸ்க்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இந்த மின்ட் வந்து. அதனால் நம்ம இதை ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 3 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். வந்து இப்போ கோகனட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோகனட் மில்க்கும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்க்கும் போது அது வந்து நல்லா ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிளறிடுங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸை உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து சூடாயிடுச்சு. நான் இந்த ரைஸை உள்ளே சேர்க்குறேன். இப்போ மீதி இருக்க கொஞ்சம் புதினா சொன்னேன் இல்லையா, நான் இன்றைக்கி மீதி வைக்கலை. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஃப்ளேவராக. இப்போ கிளறிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு. நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. இது கூட மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவின்னு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.